அண்மை செய்தி. குவைத் நாட்டில் தற்கொலை செய்து கொண்ட மயிலாடுதுறையை சேர்ந்த சரத்குமாரின் உடல் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சொந்த ஊருக்கு உடலை எடுத்து வந்த ஆம்புலன்ஸை வழிமறித்து உறவினர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். குவைத் நாட்டில் தற்கொலை செய்து கொண்ட மயிலாடுதுறையை சேர்ந்த சரத்குமார் உடல் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுபா. மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவத்தி அருகே தலைஞாயிறு மெயின்ரோட்டை சேர்ந்தவர் சரத்குமார். இவர் குவைத் நாட்டில் 5 ஆண்டுகளுக்காக டிரைவர் வேலையை பார்த்து வந்துள்ளார். வெளிநாடு செல்வதற்கு முன்பு சீர்காழி தாலுகா திருப்பாங்கூர் பகுதியை சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் காதலி சங்கீதா தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக கடந்த 15 தினங்களுக்கு முன்பு வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அங்கு பணியில் இருந்த எஸ்ஐ சூரியமூர்த்தி என்பவருடன் வழக்கு விசாரணை செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காதலி தற்போது வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலைய எஸ்ஐ சூரியமூர்த்தி என்பவரை காதலிப்பதாக கூறி தன்னை நிராகரிப்பதாகவும் வாழை பிடிக்கவில்லை என்றும் குவைத் நாட்டில் இருந்த சரத்குமார் பெற்றோருக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிட்டு அங்கேயே அன்று இரவு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் அவர் தற்கொலை செய்தி அறிந்த சரத்குமாரின் பெற்றோர்கள் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க போய் மனு அளித்தனர். மேலும் சரத்குமார் சம்பாதித்து பணம் அனுப்பிய 10 பவுன் நகை, 15 பவுன் நகை, 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணத்தையும் உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும் என்றும், மோசடி செய்த சங்கீதா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், எஸ்ஐ சூரியமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக எஸ்ஐ சூரியமூர்த்தி ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் இன்று குவைத் நாட்டிலிருந்து சரத்குமார் உடல் சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது. பட்டவத்தி கடைவீதியில் ஆம்புலன்ஸை வழிமறித்த சரத்குமாரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் 300க்கும் மேற்பட்டோர் உடலை பெற மாட்டோம் என்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்பிக்கை மோசடி செய்த காதலி சங்கீதா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். சங்கீதா சரத்குமாரிடம் பெற்ற பணம், நகைகளை இழப்பீடு தொகையோடு சேர்த்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்றும், சூரியமூர்த்தி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் உத்தரவின் பேரில் எஸ்ஐ சூரியமூர்த்தி தஞ்சை மாவட்டத்திற்கு தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் சாலை மறியல் போராட்டம் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.